ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எல்லாமே சரியாக இருக்கிறதுக்கான விஷயங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஆனால் போக போக நம்மளுக்கு அது சரியான ஒரு பாதையில் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம எது எது நடக்குதோ அதை நம்ம அந்த நேரத்தில் ஒரு புரிதலோடு எடுத்துக்கிட்டு போகிறது தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சிலது இப்போதைக்கு இருக்கிறத நம்ம யோசித்து பார்த்துக்குறோம். ஆனால் போக போக நம்மளுக்கு சரியான இது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படின்னோடனே அதெல்லாம் நம்ம இப்போ பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம்ப்பா. எது நடக்குதோ நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் இப்போதைக்கு காரணம் பண்ண முடியாது. ஒரு சிலது நல்லது விஷயங்களும் இருக்குது, ஒரு சிலது இதாகவும் இருக்குது. அதுக்காக நம்ம யாரையும் நம்ம சேர்ந்தவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஏன் பண்ணலை, நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்கல. ஏன் நம்ம கேட்டுக்கிட்டு அதை கேட்டு அவங்க அது மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டுக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை நம்மளுக்கு ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் எதுவும் உங்கள்கிட்ட இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சொன்னோன்னா எனக்கு தான் மனசு இதாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் யாரை பற்றியும் எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வேலை இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிற விதங்கிறது நம்மளுக்கு ஒரு சில இதில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்துலையுமே முடிவெடுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம எதுவுமே எடுத்தங்கூத்தோன்னு முடிவெடுத்துட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதாம்மா அப்படின்னோடனே, சரி அது உண்மை தான். நீங்கள் இந்த விஷயத்துக்காக யாரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். கம்பேரிசன் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்கிற விஷயங்களை தம்பி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு சிலது கொஞ்சம் அமைதியாக இருக்கிற விஷயங்கள் நம்மளால் முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது ஒரு விஷயத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் யாருக்கிட்டேயும் கோவப்படலை. ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பாக்கிட்டேயோ கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது? அவங்க எதையுமே எடுத்துக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறதுனால நம்ம யாருக்கும் இதை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா ஃபோன் பண்ணிச்சு. ஏடி அடுத்த வாரம் அந்த கோவிலுக்கு போவோமா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைக்கா என்கிட்ட பணம் இல்லை. எப்படியும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறதுனா 2000 வேணும் எனக்கு. நான் ஒரு நினச்சிருந்தேன், அது ஒன்று நடக்குது. ஃபீஸு நான் அடுத்த மாதம் கட்டலான் இருந்தேன். ஆனால் இவங்க ஸ்கூலில் இப்போயே கட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, சரி ஓகே அதை விட என்ன பண்ணுறது. நம்ம நம்மள்ட்ட இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது. நம்ம இல்லாதப்போ அதெல்லாம் யோசித்து தானே இது பண்ண வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நம்ம அவங்களுக்காக இதையும் அதையும் சொல்லிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். எதையுமே இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பார்ப்போங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி எதோ பார்ப்போங்கிறீங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே,